கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, இதோ இந்த வேளையிலே உங்களோடு கிறிஸ்துவின் பாடும் மரணங்களை தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் அருமையை உங்களோடு அவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள வாஞ்சித்தபடியினால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இரக்கத்தை கிருபையை பரிசுத்த தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், பரமபிதா அவரால் சிருஷ்டித்து உருவாக்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனங்கள் ஆனபடியினால் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் ஒரு தத்துவத்திற்கு கீழ்ப்படியாமல் போனதின் நிமித்தம் அந்த மாஸ்டர் ராஜா மாம்சமாக மனிதகுமாரனாக நம் மத்தியிலே வந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக நம்முடைய பாவங்கள் அக்கிரம் மீறுதல் அனைத்தும் அவர் சுமந்து தீர்த்தார். ஆனால் நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமாக, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டோமாக, அவருடைய கட்டளை கற்பனை ஏற்றுக்கொண்டோமாக, அவருடைய இரக்கம் கிருபைகளை ஏற்றுக்கொண்டோமாக, ஏற்றுக்கொள்ளாமல் போனதோடு அல்ல, அவரை அடித்து காயப்படுத்தி முள்முடி சுட்டி சிலுவையிலே அறைவதற்கும் ஒப்பு கொடுத்த நாம் அவர் யாரிடத்திலிருந்து வந்தாரோ, யார் அவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தாரோ, அந்த ஆவியை மீண்டும் இந்த சரீரத்தை விட்டு நீங்கள் உமக்கு சித்தமானால் நீங்கள் கூடட்டும் என்று சொல்லி அந்த ஆவியை யார் மூலமாக அவர் பெற்றுக்கொண்டாரோ அவருக்கே திருப்பி கொடுக்கிறார். அது ஏனென்றால் வந்து நம்மளோடு உலாவை சஞ்சரித்து சகல அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்திய பிற்பாடும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் விலைக்கிரயமாக அவரை விட்டுவிட்டோம், விலைக்கிரயமாக அவரை வாங்கியும் சிலுவையில் அறைந்து விட்டார். எவ்வளோ ஒரு பெரிய காரியம்! அந்த காரியம் செய்தது யார் என்றால் நம்முடைய 30 ஆக்களும் நாமும் இப்பொழுதும் இந்த நொடிப்பொழுதும் வார்த்தை கீழ்ப்படியவில்லை என்றால், சத்தியருக்கு செய் கொடுக்கவில்லை என்றால் நாம் அவரை சிலுவையிலே அறைந்து கொண்டே இருக்கிறோம். அறைந்தபடியினால் இது கீழ்ப்படியாதும் ரொட்டாட்டும் மனச்சனக்கள் என்று அவர் அறிந்து கொண்டபடியினால் அந்த சரீரத்துக்குள்ளாக இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் யார் கரத்திலிருந்து பெற்றாரோ அவரிடத்திலே திருப்பி ஒப்புவிக்கிறார். பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றும் மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த மாம்சமாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்த ஆவி, அந்த பிதாவினுடைய ஆவி, அவர்
ஞானஸ்தானை எடுத்து தண்ணீரை விட்டு கரையேறின வேளையிலே அவருக்குள்ளாக இறங்கின அந்த பரிசுத்த ஆவி, அந்த ஆவியை நீங்கள் பெற்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பாதையை செவ்வைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கோணல அணுகளை நேராக்கிக் கொள்ளுங்கள் என்று நம்மோடு வந்து உலவை சஞ்சரித்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை விலக்கிரயமாக வைத்து துன்பப்படுத்தி காயப்படுத்தி அவனுடைய விளைவு அவர் யாரிடத்தில் அந்த ஆவியை பெற்றாரோ, யார் அந்த ஆவியை அவருக்கு கொடுத்தாரோ அவரிடத்திலே மீண்டும் இந்த ஆவியை இங்கே பெற்றுக்கொள்வதற்கு ஒருவரும் இல்லை. நீர் கொடுத்த இந்த ஆவியை உம்மிடத்திலே நான் ஒப்புவிக்கிறேன். இது பரிசுத்த ஆவி, இது பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய சத்துவத்தாலே, உம்முடைய ஆவியினாலே வந்த அடிமையை யோசிப்பும் மகன்தானே என்று புறக்கணித்து எனக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிற அற்புத அடையாளமான அந்த ஆவியை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை விலைக்கிரயமாக விற்று விட்டார்கள். விலைக்கிரயமாக வேதப்பாடுகள், சாஸ்திரி, மூப்பர்கள், ஆசிரியர்கள் விலைக்கு வாங்கிவிட்டார்கள். முரட்டாட்டமான கீழ்ப்படியாமின ஆவியை உடையவர்கள். இந்த பரிசுத்த ஆவியை நான் உமக்கரத்திலே ஒப்புவிக்கிறேன். சொந்தமே, என் சொந்தமே, நீ எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? என் சொந்தமானதினால் உன்னை காண, என் சொந்தமானதினால் உன்னை காண உன் வாசற்படியில் கதவண்டை வந்தேன். சொந்தமோ என்னை ஏற்கவும் இல்லை, சொந்தமோ கதவை திறக்கவும் இல்லை. சொந்தமோ என்னை ஏற்கவும் இல்லை, சொந்தமோ கதவை திறக்கவும் இல்லை. சொந்தமே, என் சொந்தமே, நீ எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? அன்பாக அழைத்தேன் என் மகனே என்று, அன்பாக அழைத்தேன் என் மகளே என்று. மகனும் இல்லை, மனம் திரும்பவும் இல்லை. மகனும் இல்லை, மனம் திரும்பவும் இல்லை. எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? கல்வாரி அன்பை காணச் செய்தேன், நோக்கி பார்த்தால் பிழைப்பயந்தேன். கல்வாரி அன்பை காணச் செய்தேன், நோக்கி பார்த்தால் பிழைப்பயந்தேன். கல்வாரி அன்பை காணவும் இல்லை, நோக்கி பார்த்து நீ பிழைக்கவும் இல்லை. கல்வாரி அன்பை காணவும் இல்லை, நோக்கி பார்த்து நீ பிழைக்கவும் இல்லை. ஆமென். இந்த ஆவியை பிதாவை உம்முடைய கையில் நான் ஒப்புவிக்கிறேன். அந்த கல்வாரி அன்பை கூட ஏற்றுக்கொள்ளவில்லையே. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், வேதர்களை சுமந்து தீர்த்து
நம்மளை பாவ அறிக்கை வைத்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பாதத்திலே அமர வைத்த பிற்பாடும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரோடு சஞ்சத்து உலாவி அவரோடு போஜனம் பண்ணி சஞ்சரித்தவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பலிபிடத்திலே நின்று ஆராதித்து துதித்து தொழுது கொண்டு வரி செலுத்துகிறவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் நிமித்தமே கல்வாரி என்பதை அவர்களுக்கு காணச் செய்தேன். என் ஜீவனை கொடுத்து இதை கண்டு மன திரும்பி என் நன்றி வாருங்கள் என்று கல்வாரி அன்பை நான் அவர்களை காணச் செய்தேன். இந்த கல்வாரி அன்பு என் இரத்தம், என் ஜீவன் உங்களுக்காக கொடுக்கிறேன், நீங்கள் மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இவர்களது அண்டையை நான் சிலுவையிலே தொங்கினேன். நோக்கி பாருங்கள், உங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறாய் இந்த அன்பை நோக்கி பாருங்கள். நோக்கி பார்த்து நீங்கள் பிழைத்து கொள்ளுங்கள், உங்கள் ஜீவனை ரசித்து கொள்ளுங்கள் என்று முறையற்ற வேளையில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அவருக்குள்ளாக இருந்த ஆவியை, அந்த இரக்கத்தின் ஆவியை, அந்த அன்பின் ஆவியை, நம்மை தேடி வந்த அந்த பரிசுத்த ஆவியானவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் யாரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டாரோ அது பரிசுத்தமானதை, அதை பரிசுத்தமானதை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோமோ அவர் கையிலே அதை ஒப்படைப்பது. இதை எங்கும் யாரிடத்திலும் கொடுப்பதற்கு, அதை வாங்குவதற்கு யாரும் தயாரில்லை. அதை பெற்றுக்கொள்ளும் பாத்திரம் இங்கே இல்லை. அதன் நிமித்தமே யார் அவருக்கு கொடுத்து மனுமாம்சமாக பூமிக்கு அனுப்பி இந்த ஆவியினால் அவர்களை நிரப்பி என்று அனுப்பி வைத்தாரோ அவரிடத்தில் மீண்டும் இந்த ஆவியை ஒப்புவிக்கிறார். அதுதான் அவர் கடைசி வேளையில் இயேசு பிதாவே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவங்க கீழ்ப்படியாத முரட்டாட்டமான ஜனங்கள், இவர்களை நான் பரிசுத்தர், நீங்களும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இவர்களோடு நான் போராடி கொண்டே இருந்தேன். இவர்களோடு நான் உறவாடி கொண்டு இவர்களோடு சஞ்சரித்து கொண்டு என் நன்றி வாருங்கள் என்று அழைத்தேன். இவர்கள் கண்டும் காணாமலும் காதிலும் கேட்டும் செவித்திறனற்ற முரட்டாட்டமான ஜனங்கள், இதோ என் சரீரம் இந்த ஆவியை விட்டு புரிந்து போகிறது. இந்த ஆவி உம்முடைய ஆவி, நீர் இந்த சரீரத்திற்குள்ளாக கொடுத்த ஆவி, இது பரிசுத்தமான ஆவி, கள்ளங்கவளமற்ற பரிசுத்த ஆவி. இந்த ஆவியை யாரிடத்தில் பெற்றுக்கொண்டாரோ அவரிடத்திலே ஒப்பிக்கிறார். சொந்தமே, என் சொந்தமே என்று வாசற்படியிலே வந்து கதவை தட்டின பிறகும் கதவின் திறக்கலை, திரும்பியும் பார்க்கல. அன்பே என் மகனே, அன்பே என் மகளே என்று அழைத்த தேவனை ஏற்றுக்கொள்ள யாருமே இல்லை. கல்வாரி சிலுவையிலே அன்பை வெளிப்படுத்தினார். என்னை நோக்கி பார்த்தோன் பிழைத்து கொள்வான் என்றார். ஒருவரை நோக்கி பார்த்து பிழைத்து கொள்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. அதனுடைய முடிவோ யாரிடத்திலே இருந்து அந்த ஆவியை பெற்றாரோ அவரிடத்திலே மீண்டும் ஒப்புவிக்கிறார். பிதாவே, என்னுடைய பிதாவே, உம்முடைய கைகளில் என்ன ஆவியை ஒப்புவிக்கிறேன். என்ன ஆவியை? பிதாவின் ஆவி, பிதாவின் ஆவி, குமாரனின் ஆவி, கிறிஸ்து இயேசுவின் ஆவி, நீர் கொடுத்த என் ஆவியை
இங்கே ஏற்றுக்கொள்ள ஒருவரும் இல்லை. என்னை விலைக்குறையமாக விற்றுவிட்டார்கள், விலைக்குறையமாக அவர்கள் வாங்கிவிட்டார்கள். நான் ஏதோ உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்பிக்கிறேன். இந்த சரீரம் இந்த ஆவியை விட்டு பிரியக்கூட நேரம் வந்தோட்ட தெய்வமே, என் தகப்பனே, பிதாவே. இதுக்கெல்லாம் காரணம் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போன நிமித்தம். ஆவியை ஒப்பிக்கிறேன் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு, பிதாவே, என் ஆவியை உம்மிடத்திலே ஒப்பிக்கிறேன். இதை பெற்றுக்கொள்வதற்கு பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்திலே பெற்றுக்கொண்டேன், அவரிடத்திலே ஒப்பிக்கிறேன். என் சொந்தங்களே, இதோ உலகெங்கும் பலிபீடத்திலே அவருடைய கல்வாரி சிலுவையின் பாடுகளை இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறோம். அதை ஒவ்வொரு வார்த்தைகளாக நாம் அதை தியானிக்கிற இந்த வேளையில் ஏன் இந்த பாடு, இந்த தியானம் காரியங்கள் எதற்காக என்பதை நாம் சிந்தித்து அந்த கல்வாரி அன்பை நோக்கி பார்த்து இனிமேலாவது நம்மை புதுப்பித்து கொள்வோம். அந்த கல்வாரி அன்பை நோக்கி பார்த்தால் நாம் பிழைத்து கொள்ளலாம். அந்த ஜீவனை கொடுக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்து ஏற்றுக்கொண்டால் நாம் பிழைத்து கொள்ளலாம். இந்த வேளையில் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்காமல் வெகு தூரத்தே நிற்கிறீர்களோ மனம் திரும்பி அவரண்டை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்மை ஏற்றுக்கொள்வார். 3ஆம் நாளிலே நம்மோடு வந்து பேசுவார். தலையிலே தாழ்த்துவோம், முழக்கால்களை முடக்குவோம். அந்த பரிசுத்த ஆவியை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ள அவருக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி முழங்கால்களை முடங்கி ஸ்தோத்திர பலி துதிப்பதை செலுத்தி உண்மையும் உத்தமாக ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்வோம். தேவனமை புது பாத்திரங்களாக மாற்றுவார். ஆமேன், ஆமேன்.